தேவன் அமைதியை அருள்வார் என்ற நம்பிக்கையை ஆழமாய் வளர்த்து கொண்டு, அமைதியின் தெய்வமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் உள்ளங்களிலும் உறவுகளிலும் இவ்வுலகம் தர முடியாத அமைதியை ஏற்படுத்த எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் பிறப்பீராக என்று மன்றாடி திருவருகை கால 2ஆம் ஞாயிறின் அமைதி தீபத்தை ஏற்றுவோம். அமைதியை வெளிப்படுத்தும் பெருமகன் இயேசுவின் அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, நமது மனித பரப்பின் மூலம் இவ்வுலகில் அமைதியின் அரசராக அறிமுகமானவரே, இந்த திருவருகை கால நாட்களில் மிகச்சிறந்த நபர்களாக வாழ ஆசிக்கும் எங்களை உமது ஆழ்ந்த நிலையான அமைதியால் நிரப்பும். அதே அமைதியை ஒவ்வொருவரிடமும் பகிர்ந்து வாழ்வோம். குறிப்பாக நாங்கள் சந்திக்கும் தேவையில் இருப்பவருடன் பகிர்ந்து கொண்டு வாழ்வோம். இந்த மலர் தொடுப்பை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதற்கு உம் ஆசிகளை நிறைவாக வழங்கியுள்ளோம். இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு அறிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நல்லாயர் அவர்களே, சவேரியார் பாளையம், பூம்பனூர் மற்றும் கிளை பங்குகளின் பங்கு தந்தை மரியாதைக்குரிய அருட்தந்தை சிங்கராயன் அவர்களே, மற்ற அருட்தந்தையர்களே, திருத்தொண்டர்களே, அருட்சகோதரிகளே,
அன்பு நிறை இறை மக்களே, அனைவருக்கும் நாம் பங்கினுடைய பாதுகாவலர் புனித சவேரியாரின் பரிந்துரையின் விழா வாழ்த்துக்களை இந்நன்னாளிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த பல நாட்களாக தாங்கள் இந்நன்னாளுக்காக தயார் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள். உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ற ஒரே ஒரு இலக்கோடு 13 மாதங்கள் கடல் கடந்து பயணம் செய்து இந்திய நாட்டிற்கு வந்து கிறிஸ்துவை நமக்காக அறிவித்த நம் பங்கினுடைய அழியா உடல் புனிதர் செவேரியாருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல நோய்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற நாம், ஆனால் பல்வேறு நோய்களுக்கும் காரணமாக இருக்கின்ற கிருமிகளுடைய தண்ணீரை உண்டு குடித்து வாழ்ந்ததாக புனிதர் சவேரியாருடைய வரலாறு சொல்லுகின்றது. 13 மாதங்கள் கடலிலே பயணம் செய்த பொழுது அவருக்கு முதல் வகுப்பிலே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 3ஆம் வகுப்பிலே கடைநிலை வகுப்பிலே பயணம் செய்து கொண்டிருந்த மக்களுடைய பாதங்களை, குறிப்பாக ஒரு நோயாளி மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டு புண் ஒழுகி கொண்டிருந்ததாம். அந்த புண்ணை அவர் கழுவி சுத்தப்படுத்தும் பொழுது மிக அருவருப்பாக இருந்ததாம். அதனால் அடுத்த நாள் அதை கழுவ அவர் விரும்பவில்லையாம். இரவிலே இயேசு அவருக்கு கனவிலே தோன்றி அந்த புண்ணோடு அவருக்கு காட்சி அளித்ததாகவும், அடுத்த நாள் புனித சவேரியார் சென்று அந்த நோயாளியினுடைய புண்ணை கழுவி அந்த தண்ணீரை தாம் குடித்ததாகவும் அவருடைய வரலாற்றிலே நான் படித்தது நினைவிருக்கின்றது. அப்படிப்பட்ட நோய் கிருமிகள் அடங்கிய தண்ணீரை குடித்த புனிதருடைய உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது என்றால் ஆண்டவனுடைய மிகப்பெரிய கருணை, அருள் அவள் மேல் இருக்கின்றது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட புனிதருடைய விழாவை கொண்டாட நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று திருப்பலியை நடத்த வந்திருக்கின்ற நம் மறை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய அன்பு நிறை ஆயர் அவர்களையும் மற்ற குருக்களையும் அருட்சகோதரர்களையும் அன்பு நிறை இறை மக்களையும் என் மண்ணினுடைய மைந்தன் என்ற முறையில் திருப்பலிக்கு வரவேற்று தகுதியான உள்ளத்தோடு கல்வாரி பணியில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் பாவங்கள் குற்றம் குறைகளை அவரது பாதத்திலே வைக்க நம்மையே நாம் தயார் செய்வோம். எனக்கு மிகவும் பிரியமான சவேரியார் பங்கு மக்களை, உங்கள் எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக, உடல் உள்ள நலத்துக்காக இத்திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மீண்டுமாக ஒரு முறை நம்ம எல்லாரும் சவேரியாரை போல கடவுளுக்கு சொந்தம், ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தம் என்பதை நினைவுபடுத்த தண்ணீரும் வெப்பம் மந்திரிக்கப்பட்டு நம் மீது தெளிக்கப்படுகிறது. நம்முடைய ஞானஸ்நான திருமுழுக்கை நினைவூட்டுகின்றது. இத்தண்ணீரையும் வெப்பையும் இறைவன் ஆசீர்வதித்து உண்டாகும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல தெய்வம், வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற திருவுளமான இத்தண்ணீரை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக்கிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புகுத்தி தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராகும். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயை வாக்குறுதிக்கு
இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம், தெளிக்கப்படும் ஆட்களில் எல்லாம் தீயோனின் தாக்குதல் தோல்வி செய்வீராக. உம்முடைய தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ பள்ளியினால் மேல் தெளிப்பேன், நாடும் தூய்மையாவே. நீரில் என்னை கழுவ, நானும் ஒரு மனிதனிலும் மேன்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ பள்ளியினால் என் மேல் தெளிப்பேன், நாடும் தூய்மையாவே. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார்கள். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நேரில் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரின் திருநீர்கள் இறங்குவீர். கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உண்மை.
சுந்தர தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீர். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றியறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வு உயிர்த்தெழ இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா அழைப்பு விடுக்கின்றார். சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். அதேபோல் பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே எசாயாவின் எதிர்பார்ப்பும் கனவுமாகும். எசாயா விடுக்கும் அழைப்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களின் கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டிலும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும்.
சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்திடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் வேலைகளையும் திக்கற்ற இளையோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.
கதிரவனுள்ள உரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. நீதி தழைத்தோங்கும் காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. எசாயாவின் கனவுகளை நனவாக்க இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கின்றார் புனித பவுல் அடிகளார். மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒரு மனத்தவராய் செயல்படுமாறு எடுத்துரைக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளை மீட்பை திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
புகழ்ச்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதிசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொல்லிச் சொன்னவன் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான குழந்தைகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, சவேரியார் பாளையம் பங்கின் நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, திருத்தொண்டர்களே, பாசமான அருள் பணியாளர்களே, முக்கியமாக நம்முடைய பங்கு தந்தை அருள் பணி சிங்கராயன் அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும். இவ்வளவு திரளாக மக்கள் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, நான் போகும் இடமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்ற போது யாராவது ஒரு சிலராவது மனம் திருந்தி இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டார்களா என்பதுதான் என்னுடைய ஏக்கம். ஆகையினால் தான் நான் சொல்லுவேன், நம்ம பங்கு சாமியாருக்கும் தெரியும், விஷ பிரசங்கம் வைக்கும்போது யாரும் அசையாதீங்க, சத்தம் போடாதீங்க, குழந்தைகளை அழவிடாதீர்கள் என்று எல்லாரும் தெரிந்திருக்கிறார்கள். இந்த நம்முடைய திருவிழா நாளிலே
திரு அவை திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி எப்படி தொடங்குகிறது என்று உங்களுக்கு தெரியும். யூதேயா என் பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது. சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் இதுதான்: மனம் திரும்புங்கள், இறை ஆட்சி அண்மையில் உள்ளது. இறைவன் பக்கத்தில் இருக்கிறார், மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், பிஷப், நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்காக இன்னும் முழுமையாக உங்களையே கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்வதாக நான் நினைக்கிறேன். அதே வார்த்தை தான் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. மனம் திரும்பு. நூற்றாண்டு விழாவுக்கு இந்த கோயிலில் அழகான கோபுரம் உருவானது. மிக அழகாக இருக்கிறது இந்த ஆலயம். தந்தை ஒருவர் அந்த மணிக்குண்டை கட்டினார். பக்கத்திலே பூமனூர் பெரியநாயக்கி அன்னையின் திருத்தலம். அடுத்த வாரம் மேடுதானப்பட்டியிலே அந்த சிற்றாலய மந்திரிப்பு. திருவிழா கொண்டாட்டம், ஜோடனை, ஆரவாரம், ஆடம்பரம், இதெல்லாம் எதற்காக? இந்த அடிப்படை செய்திக்காக. என் பாசமான சவேரியார் பாளையம் பங்கு மக்களே, மனம் திரும்புங்கள். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாராம், தூரத்தில் இருக்கிறார் என்று நினைக்காதே. ஆண்டவர் நீ செய்வதை பார்க்கிறார், நீ பேசுவதை கேட்கிறார். நேர்மையாக இருக்கிறாயா, உண்மையாக இருக்கிறாயா, ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் முதலில் தன்னுடைய வாழ்வால் நமக்கு காட்டினார். எப்படி? அவருடைய ட்ரெஸ் ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஒட்டக மயிராடை அணிந்திருந்தாராம், லெதர் பெல்ட் அணிந்திருந்தாராம். அவருடைய உணவு பாருங்கள், வெட்டுக்கிளியும் காட்டும் தேனும் தான். ரொம்ப பந்தா பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன், சிம்பிளா இரு, எளிமையாயிரு. உன்னுடைய பெருமை உன்னுடைய நடத்தையில், உன்னுடைய பண்புகளில் என்று சொல்லுகிறார் போல இருக்கிறது. அப்புறம் பார்க்கிறோம், அவருடைய எளிமையோடு சேர்ந்து அவருடைய தாழ்ச்சியை பாருங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதி கொண்டவன் கிடையாது. ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார் பாருங்க. நான் நீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியால் நெருப்பால் ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு பெரியவர். பாருங்க, அவருடைய செயல்பாடுகள் பாருங்கள், எளிமை, தாழ்ச்சி. பிரியமான மக்களே, நம்ம எல்லாரும் ஆடம்பரத்துக்காக அலைய வேண்டாம். தேவையான பொருட்கள் தேவைதான், ஆனால் எளிமை. இன்னொரு பக்கம் தாழ்ச்சி. தாழ்ச்சிக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். Humility is the recognition that we need God and we need others. தாழ்ச்சின்னா என்ன தெரியுமா? கடவுள் நமக்கு தேவை என்று உணர்வது. நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் தேவை என்பதை உணர்வது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். சில பேர் எனக்கு யாரும் வேண்டா அப்படின்னு இருந்தா
நிச்சயமா ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் கிடையாது. தொடக்கத்துல நம்முடைய தந்தை செல்வை சொன்னார், எப்படி தாட்சியோடு நோயாளிகளை கவனித்து கொண்டார், ஏன் அவர்களை கழுவிய தண்ணீரை கூட குடித்தார் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். அவர் எழுதி கொடுத்துட்டு வந்தார், இந்தியாவுக்கு வரும்போது இந்த சபைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், யார் தலைவரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்கிறோம். எத்தனை வருஷம் உயிரா இறந்தார், 46 வயசுல இறந்துட்டார். 19 வயசுல வீட்டை விட்டு கிளம்புனார் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல படிக்கிறதுக்கு. ஒரு 4-5 வருஷத்துல மனம் மாறினார். ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று புனித இஞ்ஞாசியார் அவரிடம் அடிக்கடி சொன்னார். அதை கேட்டு மனம் தொடப்பட்டார். 36 வயசுல இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். 35 வயசுலே கிளம்பினார். 13 மாதம் பயணம் இந்தியாவுக்கு வந்து சேர. 1542 வந்தவர் 1552 மரித்தார். எத்தகைய வாழ்க்கை முறை! எளிமை, தாட்சி, கனிவு, இரக்கம். 80,000 கிலோமீட்டர் பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தாராம். இந்தியாவில், இலங்கையில், இந்தோனேஷியா தீவுகளில், ஜப்பானில், சீனாவுக்கு போற வழியில் பக்கத்தில் இருந்த தீவிலே மரித்தாரு. எவ்வளவு தாகம் பாருங்க! இங்க இருக்கிற எவ்வளோ பேருக்கு 46 வயசு ஆயிடுச்சு. சவேரியார் எவ்வளவு செஞ்சார, நம்ம என்ன செஞ்சோம்னு நம்ம கேட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு போடுகிற பிச்சை. 46 வயசு முடிஞ்சவங்களாம் இன்னைக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்கிற இரக்கத்தின் நாள், இரக்கத்தின் வாரம். இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கூட 46 வயசு முடிஞ்சிடும். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இன்றைக்கு இந்திய மக்கள் பல ஆண்டவரை தெரிந்து கொள்ள காரணமாய் இருந்தது நம்முடைய சவேரியார். நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நம்மையே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் சொன்ன அதே செய்தியைத்தான் மீண்டுமாக சவேரியார் சொன்னார். மனம் திரும்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கேற்ப வாழுங்கள். சும்மா வீண் பெருமை பேசாதீங்க. எங்க ஊர் சவேரியார் பாளையமா, பூமனூரா, நாங்களாம் அந்த காலத்து கிறிஸ்தவங்க. வீண் பெருமை பேசாதீர்கள். இன்றைக்கு புனித திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று பெருமை பேசாதீர்கள். சதுசேயர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, கடவுளை நம்பு, அடுத்தவர்களை மதித்து நீ வாழ வேண்டும். கடவுளுக்கு வல்லமை உண்டு கற்களில் இருந்து கூட பிள்ளைகளை தருவதற்கு. அவங்கெல்லாம் பார்த்து எவ்வளவு தைரியமா அவர் கூப்பிடுறார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. அவங்கெல்லாம் உண்மையாகவே மனத்தளவிலே முழுமையாக மாறிவிட்டார்கள் என்று அவர் நம்பவில்லை. எனவேதான் அவர்களை பார்த்து
விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிடுகிறார். நம்ம மனசுல மாறலன்னா இன்றைக்கு என் வழியாய் வெளிப்படுகிற இறை வார்த்தை உங்களை தொடவில்லை என்றால் விரியன் பாம்பு குட்டிகளே தான் சொல்லுவோம். மனம் திரும்பினோம் என்று சொன்னால் போதாது, மனம் திரும்பியதற்கேற்ப நற்செயல்களை செய்து காட்டுங்கள். இன்னையிலிருந்து குடிப்பதை நிறுத்துறேன் அப்படின்னு சில பேர் சொல்லணும். குடிக்கிறவங்க யாராவது இங்க இருந்தா, இன்னையிலிருந்து அங்க போய் வீணா சுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன், குடும்பத்துக்காக தியாக வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும். கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து எல்லாரோடும் சமாதானமாக இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். மனம் திரும்பியதற்கேற்ப வாழ்க்கை வாழுங்கள். தீர்ப்பு அண்மையில் உள்ளது. ஆண்டவர் நிச்சயமாக தீர்ப்பிடுவார். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய அன்பை உணர்ந்து புது மனிதர்களாக வாழுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்திலும் சரி, பின்னாளில் தவ காலத்திலும் சரி, இன்னும் அதிகமாக மீண்டும் மீண்டும் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் பார். எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படியெல்லாம் யாரும் நன்றாக சொல்லவில்லையே என்று நான் சில நேரத்திலே நினைத்து பார்த்தது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். சவேரியார் பாளையம், புனித சவேரியார் திருவிழா, மனம் மாறு, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டு. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இன்றைய முதல் வாசகத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அழிஞ்சு போயிட்டோம் அப்படியெல்லாம் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டாமா. நம்ம எல்லாருக்கும் இந்த நேரத்துல இறைவன் நம்பிக்கையும் கொடுக்கிறார். எல்லாம் அழிஞ்சு போச்சு. 10ஆம் அதிகாரத்துல எசையா இறைவாக்குனர் நூலில் இஸ்ராயேல் மக்களுக்கு அழிவு, அசீரிய மக்களுக்கு அழிவு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, மரத்தினுடைய தண்டு மட்டும்தான் இருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், அந்த தண்டிலிருந்து துளிர் கிளம்பும். பிரியமானவர்களே, சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, வேதனையில இருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எதிர்காலம் உண்டு. ஆண்டவர் ஒளி பிறக்கச் செய்வார், புது வாழ்வை தருவார். நிச்சயமாக. இதுவரைக்கும் இந்த அரசர்லாம் மக்கள் அழித்தார்கள். ஒரு புதிய அரசர் வரப்போகிறார். அவர் ஆவியால் நிரப்பப்படுவார். புதுவை புஸ்தல் சமயத்துல நம்ம படிச்சிருக்கோம், தூய ஆவியின் வரங்களின். பழைய கால பாட்டுல ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான 7 வரங்களை எமக்கு ஈவாயு. தூய ஆவியால் நிரம்பினால் இந்த வரங்கள் எல்லாம் நிறையுமா. இந்த எல்லா வரங்களும் நிறைந்த ஒருவர் அரசராக வருவாராம். யார் அவர்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் இது குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் மட்டுமல்ல, நாமும் ஞானத்தால் அறிவால் நிறைவோம். பாருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆண்டவரால் நீங்கள் நிரம்பும் போது என்ன நடக்குமாம்? ஏழை எளியவருக்கு நல்லது செய்வோமா, அநீதி செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா, நன்றாக அரசாழ்வாராம், நேர்மை இருக்குமாம், உண்மை இருக்குமாம். இதுதான் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை. அதை தொடர்ந்து பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் வெறுப்பு இல்லை, ஒற்றுமைதான். பாருங்கள், எப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம், ஒரு பக்கம் ஓநாய், சிறுத்தை, சிங்கம், விரியன் பாம்பு, கட்டு விரியன் பாம்பு, இது எதுவுமே தீங்கு செய்யாதான்.
உன் வீட்டிலே நீ ஓநாயாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், கட்டுவிரியன் பாம்பாக இருக்கலாம், சிறுத்தையாக இருக்கலாம். ஆண்டவர் உன் வாயை கட்டி போடுவார். அவருடைய அறிவால் நீ நிறையும் போது, பாருங்க, மேட்டூர் டேம்ல நிறைய தண்ணி போகுது. இங்க நம்ம ஊர் பக்கத்துல கூட அழகா இருக்கு தண்ணி பார்க்கும்போது. தண்ணீரால் கடல் நிறைவது போல என்னுடைய மக்கள் என்னை பற்றிய அறிவால் நிறைவார்களாம். பாருங்க, ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டால் என்னுடைய மலையிலே தீங்கு எதுவுமே நடக்காது. சவேரியார் பாளையத்துல எந்த தப்புமே நடக்காதாம். பாருங்க, எப்போ? ஆண்டவருடைய அறிவால் நாம் நிறையும் போது. பாருங்க, இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், பசு, சிறு குழந்தை, ஆடு, யாருக்குமே எந்த தீங்குமே நடப்பதில்லை. எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு அழைப்பு. மனம் திரும்பியவர் என்பதை காட்டுவதற்காக இத்தகைய அமைதி நம்முடைய குடும்பங்களிலே இருக்க வேண்டுமாம். பாரு, இந்த 2வது வாசகத்துல இன்னும் அழகா கேட்டோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல பவுல் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார், எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாயிருங்கள். மனம் மாற்றம் சொன்னேன். சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட 6 மாசம் பேசலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர்றது, பாட்டு பாடுறது, ஜெபம் சொல்றது, படிக்கிறது எல்லாம் வேஸ்ட். எல்லாம் சமாதானம் இல்லாமல் நீ ஆண்டவரை அணுகவே முடியாது. பார், ஒருமனப்பட்டவர்களாயிருங்கள். கெஞ்சி கேட்கிறேன், எல்லாரும் ஒன்னா இருங்க. எவ்வளவு நாள் வாழ போறோம்? இன்னும் 100-150 வருஷம் வாழ போறீங்களா? சாவு எல்லாருக்கும் ஒரு நாள் வரத்தானே போகிறது. வாழ்கின்ற நாட்களிலே ஒற்றுமையாக, அன்பாக, கனிவாக நாம் வாழ வேண்டும் தானே. ஒற்றுமையா இருங்கள். தொடர்ந்து இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேலைக்காரனானார், தொண்டரானார், அடிமையானார், ஊழியரானார். நீ உன் குடும்பத்தாருக்கு வேலைக்காரனாக, வேலைக்காரியாக மாறு. எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. நான் செய்ய மாட்டேன், நான் உட்காந்துதான் இருப்பேன், எல்லாரும் எனக்கு வேலை செய்யுங்க, மிரட்டிக்கிட்டு இருந்தா ஒற்றுமை இருக்காது. பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். ஒரு பக்கம் எசையா பாலைவனத்திலிருந்து, பாலைவனம் போல இருந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலிருந்து மனம் மாற அழைப்பு எடுக்கிறார். தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் நல்ல மனிதர்கள் எல்லாம் அழைப்பு எடுக்கிறார்கள். நம்ம ஃபாதரு, பங்கு ஃபாதரு கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செய்கிறார் என்றால் எப்ப தூங்குறாரு, எப்ப எழுந்திருக்கிறாரு என்று தெரியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கையே நமக்கு மனமாற்ற செய்தி. நானும் கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக என் நேரத்தை கொடுப்பேன், உழைப்பேன் என்று எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும். சவேரியாரை பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். மனம் மாறுங்கள், என்னை நம்புங்கள், கனிவோடு இருங்கள், அன்போடு இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள், ஒருவர் ஒருவருக்கு வேலைக்காரராக இருங்கள் என்று ஆண்டவர் விடுக்கின்ற குரலுக்கு செய்மடுத்து புது வாழ்வு தொடங்குவோம். நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார், நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, பெரியநாயகி மாதா நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.
ஒருவராம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரை தூவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறிவுரை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். இப்போது இந்த குழந்தைகள் வழியாக வேண்டி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் தந்தையே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் புனித சவேரியாரை போல ஆன்ம தாகம் கொண்டவர்களை வாழ அருள் தாரும். அவர்கள் தூய ஆவியின் வல்லமையை பெற்று நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களை தேடிச் சென்று உமது அன்பின் சாட்சிகளாய் திகழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலகின் அரசரே, பன்முக கலாச்சாரம் கொண்ட எம் தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை ஓங்கச் செய்யும். மதத்தின் பெயராலே நடக்கும் வன்முறைகள், கொலைகள் மற்றும் அநீதிகள் மறைந்து மனித மாண்பு காக்கப்படவும், எம் தேசம் அன்பு, சமாதானம் மற்றும் சகோதரத்துவம் மிளிரும் புனித சமூகமாக மாறவும் தலைவர்களுக்கு நல்ல மனதை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தி நூற்று இறைவா, உமது வார்த்தையை அறிவிக்க தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்துள்ள மறைப்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணியில் சந்திக்கும் எதிர்ப்புகள், சவால்கள் மற்றும் இடர்களை புனித சவேரியாரை போல பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் திடமான உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, உலகின் மாய கவர்ச்சிகளிலும் போதை பழக்கங்களிலும் சிக்கி தவிக்கும் இளையோர் மற்றும் பெரியோருக்காக மன்றாடுகிறோம். அடிமைத்தனம் என்னும் இருளிலிருந்து அவர்கள் வெளியேறவும், குடும்ப உறவுகளை சீரழிக்கும் தீயங்களை கைவிட்டு உமது தூய ஆவியின் அருளால் உண்மையான மனமாற்றத்தை பெற்று புதுவாழ்வு வாழவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையான இறைவா, உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன என்ற இறைவார்த்தை புனித சவேரியாரின் வாழ்வை மாற்றி அமைத்தது போல எம் இளைய தலைமுறையினரும் இறைவார்த்தையை தியானிக்க அருள் தாரும். அவர்கள் உலகின் போலியான வெற்றிகளை தேடாமல் ஒழுக்கத்திலும் அன்பு நெறியிலும் சிறந்தவர்களாய் ஆன்மீக வளமையோடு வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ நம்பிக்கையோடு சகோதரியார்பாளையம் பங்கு பெருவிழாவுக்காக கூடி வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும், இன்னும் வர முடியாத மற்றவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை இவர்களுக்கு தாரும். எங்கள் எல்லாரையும் மனம் மாற அழைக்கிறீர். எங்கள் பாவங்கள், மற்றவர்களுக்கு தெரியாத குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எங்கள் உள்ளத்தை தொடும், எங்களை உருமாற்றும் உம் திருமகனின் சாயலில் நாங்கள் பணியாளர்களாக கனிவோடு உழைத்து ஒற்றுமையை வளர்க்க எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் இவர்களுக்கு ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலத்தை தாரும். இன்னும் வளர்ந்தவர்களுக்கு நிறை மகிழ்ச்சியை தாரும். குடும்பத்தை உருவாக்க, ஒன்றாய் வைத்திருக்க தாராளத்தை தாரும். ஏழைகள், அநாதைகள், ஆதரவற்றவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை தருகின்றே இறைவா, காணிக்கை தருகின்றே, என்னை தருகின்றே தலைவா, என்னை தருகின்றே. காணிக்கை தருகின்றே இறைவா, காணிக்கை தருகின்றே, என்னை தருகின்றே தலைவா, என்னை தருகின்றே. உமது அன்பில் நினைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட, உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்தேன். தலைவா, என்னை தருகின்றே. அப்பத்தில் நான் இன்றை கலந்திடவே, உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே. அப்பத்தில் நான் இன்று கலந்திடவே, உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே. ஒன்றுக்கு நூறாய் பலன் தரவே, ஆசையாய பணம் செய்கின்றேன். ஒன்றுக்கு நூறாய் பலன் தருவே, ஆசையாய பணம் செய்கின்றேன். காணிக்கை தருகின்றே இறைவா, காணிக்கை தருகின்றே, என்னை தருகின்றே தலைவா, என்னை தருகின்றே. பிரசத்தில் நான் இன்றை கலந்திடவே, சிறு நீர் துளியாய் என்னை சேர்த்திடுவே. ரசத்தில் நான் இன்று கலந்திடவே, நீர் துளியாய் என்னை சேர்த்திடுவே. உள்ளத்தில் நான் உன்னை ஏற்றிடவே,
உவப்புடன் உண்பது பணிகின்றேன். உள்ளத்தில் நான் உன்னை ஏற்றிடவே உவப்புடன் உண்பது பணிகின்றேன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வின் புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரில்
அருள் பொருந்தியவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் பெருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக.
இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களின் பாதுகாவலர் புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் பலி உலகெங்கும் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு அருள் செல்மராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். போல மண்ணுலகிலும் நீருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிரியமானவர்களே, திருவிழான்னா தூரத்தில் இருந்த வரவுமுறையெல்லாம் கூட வராங்க, அப்படிதானே? அப்படின்னா எல்லாரும் சமாதானமா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து திருவிழா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக. மாட்டள்ளி பக்கத்துல இருந்து கூட நிறைய பேர் காலையிலே வந்திருக்காங்க, சாயந்தரம் வருவாங்க. நம்முடைய சொந்தக்காரங்கெல்லாம் உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு சண்டை போட்டு இருந்துட்டு கோயிலுக்கு வந்தா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா, நீடிய ஆயுளை கொடுப்பாரா? இல்லை. மனம் மாற மன்னிக்கத்தான் திருவிழா. சண்டை போட்டவங்க தூரத்தில் இருக்காங்க, நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்கவங்ககிட்ட மட்டும் இப்படி இப்படி காட்டினா ஆண்டவருக்கு தெரியாதா? உன்னுடைய பித்தலாட்டம் நிச்சயமா தெரியும். அதனால மனமாற மன்னிப்போம், ஆண்டவர் நிறைய புதுமை செய்வார். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திட உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே மருந்து. இறைவன் தரும் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும், என் வாழ்வும், என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திட உணவு. தனிமையில் இருந்தால் கூட உம் உணவே உறவாகும். நான் துயரில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உணவாகும். நான் உயிரில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிவிடமாய் அருகே இருக்கின்றாய். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிவிடமாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரவே வரமாகும். என் தேடி வந்தாயே, நலஞாவும் தந்தாயே, நயவரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே, நலமாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திட உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே மருந்து.
உன்னை கலந்திடும் போது நான் என்னிலே அறிந்து கொண்டேன். உம்மை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்தேன். உன்னை கலந்திடும் போது நான் என்னிலே அறிந்து கொண்டேன். உம்மை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்தேன். உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. பேச்சிலோ மூச்சிலோ உந்தன் சாட்சியை எழுதிடுவேன். இட்டே இடலே நானே, என் ஆவல் நீதானே, என் பாதை நீதானே, என் பயணம் நீதானே, என் தேடல் நீதானே, என் ஆவல் நீதானே, என் பாதை நீதானே, என் பயணம் நீதானே. இறைவன் தரும் இந்த உணவு, இறைவன் இருக்கிற உணவு, இறைவன் தரும் இந்த விருந்து, இதுவே நாக மருந்து. இறைவன் தரும் இந்த உணவு, இதயம் இருந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து, இதுவே நாக மருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான் என் வழியும், என் இயேசுதான் என் உயிரும், என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த திருவிழாவை பங்கேற்று ஜெபித்து அவர் என்னை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார், உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே அவர் வெகு சிறப்பாக மறைவுரையாற்றினார். உங்களுக்கு மட்டுமல்ல, குருக்கள் துறவிகள் எல்லாருக்கும் ஏற்ற விதத்திலே அவர் மறைவுரையாற்றினார். அவர் நிறைய தயாரிச்சிருப்பார். இருந்தபோது என்னுடைய கன்விக்ஷன் என்னாக்கா, தூய் ஆவியானவருடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு என்ன கருத்துலாம் சொல்லப்பட வேண்டும் என்பதை நினைத்தோனோ அதை கொடுத்துருக்காரு. நான் ஒன்றும் அவரை இப்படி தான் வைக்கணும் ஆண்டவர் நினைத்து சொல்ல விட்டேன். அவரே ஆவியான நிரப்பு பெற்று நமக்கு ஒரு மிகவும் ஒரு உள்ளத்தை தொடக்கூடிய செய்தியை இறை வார்த்தை நடைப்படிலே எடுத்தேமினார். இன்னும் மிக பக்தியாக பாடி ஜெபித்து இந்த விழாவை சிறப்பாக நாம் கொண்டாட உதவி செய்திருக்கிறார். ஆயிரவளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய செயலர் அடுத்த அந்த எட்வின் அவளுக்கும் ஒரு பம்பரமாக ஓடிக்கிட்டே இருப்பார். நான் மறந்தாலும் அவர் தேதி மறக்க மாட்டார். எனவே ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு உன்னதங்களுக்கு இதை பாடலாமா பாடக்கூடாது, திருவுரை காலம் வாசம் என்ன எப்படிலாம் வேணால் ஒவ்வொன்றும் திட்டமிட்டு 1000 கேட்டு கேட்டு எனக்கு அவ்வப்போது எனக்கு தெரிவித்து எல்லாவற்றிலும் உதவி செய்த அவருடைய தனிப்பட்ட செயலர் அடுத்த அந்த எட்வின் அவளுக்கும் என்ன சிறப்பான நன்றி தாக்கி கொள்கிறேன். மேலும் கடந்த ஒரு வாரமாக பல குருக்கள் இங்கே வந்து மறைவுரை ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மேட்டூர் மறைவட்ட குருக்கள் வந்து பாவசிங்கத்தனம் கேட்டார்கள், ஒவ்வொரு வழியாளர் தொடங்கினார்கள். இங்கேயும் பூமியூரில் நிறைய பேர் நீங்கள் பங்கேற்றீர்கள். நம்முடைய மேட்டூர் மறைவட்டத்தில் ஜூலை 2025 ஒரு முன்னெடுப்பாக இதை நாம் மேற்கொண்டோம். எங்களுடைய மேட்டூர் மறைவட்டத்தில் இருக்கிற 11 பங்குகளும் எல்லாம் சிறப்பாக இருந்தது. எனவே ஒப்பொருள் சாணத்தை வழங்கிய அனைத்து குருக்களுக்கும், குறிப்பாக தந்தை லூகாஸ் அவர்கள் கடந்த 3 நாட்களாக இங்கிருந்து அவர் ஒப்புரவல் சாணத்தை வழங்கினார், இறை வார்த்தை வழங்கினார். அவளுக்கும் நான் சிறப்பான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் மேட்டூர் பங்குடைய துணை தந்தை அழுத்தந்தை கார்த்திக் நேற்றும் வந்தார், இன்றும் வந்து நமக்கு ஜெபித்து உதவி செய்திருக்கிறார். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அழுத்தந்தை சிலோய்முத்து சொன்னவுடனேயே மிக அழகாக முன்னுரை கொடுத்து நமக்கு இறை செய்தி கொடுத்தார். அவருக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர் திருத்தொண்டர் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் அனைத்து திருவழிபாட்டு நிகழ்ச்சியிலும் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய துணைப்பங்கு தந்தை அழுத்தந்தை ரெக்ஸ் அவர்களும் மற்றும் திருத்தொண்டர் பீட்டர் அவளுமாகும். அவர்கள் மிகவும் சிறப்பாக நம்முடைய தாய்மார்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கும்ப ஆராய்ச்சி எடுப்பது, இன்னுமாய் எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கும் நன்றி. மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிற பங்கு குழு உறுப்பினர்கள், நிதி குழு உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், மரியாயன் சேனையின் தலைவி மற்றும் அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சிறப்பான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இளையோர்
நேற்று எனக்கு தூங்கவே விடல, 4 மணி வரலும் டெக்கரேஷன். எனவே இரவு வெடி வெடியே நான் அது குறைய சொல்ல, அவன் ஆர்வம். எனவே வெடி எல்லாம் அலங்கரித்து நாங்கள் கொஞ்சம் பட்ஜெட் குறைக்கலான்னு சொன்னோம். இல்லை சாமி, ஆண்டுக்கு ஒரு முறை தான், எனவே நாங்கள் பூவுக்கே 20,000 வேணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நம்முடைய பங்குகளும் ஒரு நாளைக்கு இல்லைப்பா, அந்த ஒரு வாரத்துக்கு தான் உங்களுக்கு 20,000 கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சிலதெல்லாம் நேற்று வாங்கினது முந்தின அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு இரவு முழுவதும் அவர் கண் வெடித்து எல்லாவற்றையும் அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அதே மாதிரி திருவழிபாடும் பார்க்கிறோம். எந்த ஒரு சஞ்சலப்பும் சலசலப்பும் இல்லாமல் எல்லாம் திட்டமிட்டபடி இறைவார்த்தை வாசித்து முன்னுரை வாசிப்பது, இன்னும் விசுவாச மண்டாட்டு வாசிப்பதெல்லாம் மிக சிறப்பாக நம்முடைய குழந்தைகளும் தாய்மார்களும் செய்திருக்கார்கள். எனவே பங்கேற்ற உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இந்த தேரினை அலங்கரிக்க இருக்கிறவர்கள் இளையோர் மற்றும் பெரியவர்கள் அவர்களுக்கும், ஒளி அமைப்பாளர்கள், இன்னும் வாத்திய குழுவினர் அவர்களுக்கும் நான் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய பீடச் சிறுவருக்கும் நான் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் அன்பார்ந்தவர்களே, இன்று மாலையும் நாம் சிறப்பாக இப்படி எப்படி நம்ம அமைதியாக இருந்தோமோ அதே மாதிரி அமைதி, ஜபம், பக்தியோடு நாம் மாலையிலே 6 மணிக்கு நாம் நம்முடைய பாதுகாவலை எடுத்துக்கொண்டு வேண்டுதல் தேரை நடத்த இருக்கிறோம். அதற்கு பிற்பாடு நற்கருணை ஆசி நடைபெற இருக்கிறது. இரவு 9 மணிக்கு நாம் பெரிய தேர்பவனையை மேற்கொள்ள இருக்கிறோம். கடந்த ஆண்டு போன்றே தாய்மார்கள் நீங்கள் மெழுகுத்திரைகளை ஏந்து கொண்டு நாம் பாடிக்கொண்டு மலர் தூவிக்கொண்டு நாம் ஜபமாலை ஜெபித்து கொண்டு போவோம். பேண்ட் செட்டுக்காரங்க முன்னாடி போயிடுவாங்க. அவங்க முன்னாடி போயிடுவாங்க. நம்ம கடந்த ஆண்டு முறையே பாடக்கூடியவரும் மரியாதை செய்யணும். நாம் பக்தியாக போய் மற்ற மக்களுக்கு நாம் இந்த விழா எப்படி அவங்களுடைய தேரோட வித்தியாசமானது என்பதை நம்ம காட்ட வேண்டும். எனவே அதற்கு ஒத்துழைக்குமாறும் உங்களுடைய அன்போடு வேண்டுகின்றேன். நாளை காலை 7 மணிக்கு நன்றி திருப்பலி, அதற்கு பிற்பாடு கொடியிறக்கம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கிளைப்பங்கில் உண்டான மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு நாம் புதிதாக ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம். மேடுதானப்பட்டியிலே நம்முடைய ஆயர்கள் அதை புனிதப்படுத்தியிருக்கின்றார். எனவே நீங்கள் பங்கேற்க வேண்டும். பாட்டு கிளாஸ் வேற யாரும் கேட்கல, நீங்கள் தான் பாட்டு கிளாஸ். விக்டர், நீங்கள் தான் பாட்டு கிளாஸ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும். எனவே அப்படியாவது நிறைய பேர் நம்முடைய பங்கேற்பை காட்டணும் அந்த மக்களுக்கு. அதுக்காக தான் நான் வெளியே யாரும் பாடக்குழு கூப்பிட்டு நம்முடைய பாடக்குழுவே தான் இன்றைக்கு எப்படி ஆராத்தியம் கும்பராத்தியம் மாதிரி தாய்மார்கள் அங்கே வரணும். அந்த மக்கள் பின்தங்கிய மக்கள் நம்முடைய உடல் பிரசனம் தேவை. எனவே நீங்கள் எல்லாருமே ஒத்துழைக்குமாறு வேண்டுகிறேன். 14ஆம் தேதி ஆயர்கள் அந்த கோயிலை திறந்து அங்கே அதை புனிதப்படுத்துவார். அடுத்த நாள் 15ஆம் தேதி நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு சிங்கராயன் அவர் தலைமையிலே அங்கே திருப்பு நடைபெறும். குழந்தைகளுக்கு திருமுழுக்கு, அடல்ட் பேப்டிசம் பெரியவங்களுக்கு திருமுழுக்கு, உறுதி பூசுதல், இன்னும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய திருமணங்கள் சீர்திருத்தம் செய்யப்படும். கொஞ்சம் பேர் கடந்த ஆண்டு ஆயர் வந்தபோது 5 குடும்பங்கள் பெந்தகோ சபைக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. இந்த ஆண்டும் 4 குடும்பங்கள் வெவ்வேறு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்களா திரும்ப வர இருக்கிறாங்க. எனவே இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் அதை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆயர்கள், முன்னாள் ஆயர். 15ஆம் தேதி இப்படி எல்லா அருள் சாதனம் கொடுக்கப்படும். இன்னுமாக 2 பிள்ளைகள் தனியாக புதுமை வாகனங்கள், அவர்களுக்கும் உறுதி பூசல் அங்கே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருப்பலி முடிஞ்ச உடனே ஆயருக்கும் குருக்களுக்கும் வழக்கம் போல நாம் சந்திப்பு கொடுத்து பொன்னாடையை போட்டி நாம் நம்முடைய நன்றியை செலுத்தும். எழுந்து நன்றி மன்றாட்டிலே பங்கேற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் கேட்ட உமருள் வாக்கும் உணவும் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய துணை புரிவதாக. அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து
உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலை பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கைகளில் உங்களை ஒளிரித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.